இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த குர்தா செட்டோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் வாங்கின ஃபஸ்ட்டு குர்தா செட் இதுதான். இந்த குர்தா செட்டில் வந்து டாப் அண்ட் ஷால் வரும், உங்களுக்கு பேண்ட் வராது. நான் இதை ஒயிட் கலர் லெக்கின் கூட வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை ஒயிட் கலர் லெக்கின் கூட வியர் பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒயிட் கலர் கூட இதை மர்ச் பண்ணியிருக்கேன். இந்த குர்தா செட்டில் எனக்கு பிடிச்சது இந்த கலர் தான். இதில் கலர் ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த 2 கலர் தான் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகி வரும். ஸோ இந்த கலர் ஆப்ஷன் வந்து செம்மையாக இருக்குது. லைட் ஸ்கை ப்ளூ கூட எல்லோ மர்ஜ் ஆன மாதிரி. ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே இதை சூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லலாம். இந்த குர்தா செட்டை நான் 493 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எல் சைஸ் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த குர்தா செட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஷாலும் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ரொம்ப லாங்காகவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு. பட் கிளாத் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு குர்தா செட் வந்து டார்க் க்ரீன் கலர். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு குர்தா செட்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 3 பீஸ் வரும். உங்களுக்கு வந்து துப்பட்டா, டாப்பு அண்ட் பேண்ட் இது 3மே வந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நெக் பேட்டர்ன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பா நெக்கு, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப வந்து ரிச் லுக்காக காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த பா நெக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து இந்த குர்த்தியில் இருக்க ஸ்லீவ் தான். ஸ்லீவ் வந்து நெட் டைப்லாம் கிடையாது, பட் நார்மல் கிளாத்லேயே வந்து நல்லா ப்ரீத்தபிளான கிளாத்தில் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்லீவுமே வந்து பிளெயினாக விட்டுடாமல் அதில் குட்டி குட்டியான டீட்டெயில்ஸ் பண்ணது வந்து இன்னுமே வந்து அழகாக காட்டுது. இந்த கையில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே ஒர்க்கை வந்து அந்த ஷாலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷால் முழுக்க வந்து இந்த கையில் வந்து என்ன டிசைன் என்ன ஃபேப்ரிக் இருந்ததோ அதே ஃபேப்ரிக்கும் அதே டிசைனும் வந்து கொண்டு வந்தது இன்னும் அழகாக காட்டுது. ஸோ ஷாலோட லென்த் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாகவே இருந்தது. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் நம்ம டபுள் சைட் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த குர்தா செட்டில் இருக்கிற துப்பட்டா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துக்கும் வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு குர்தா செட் தான் இது. நீங்கள் கோவிலுக்கு, ஆஃபீஸ்க்கு எங்கே வேணால் வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நான் இந்த குர்தா செட்டை 388 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் வந்து எல் சைஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் நமக்கு பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி குர்தா செட் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் சைஸ்லேருந்து ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அப்போ தான் பேண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டாப் வேணால் ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த குர்தா செட்டை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குர்தா செட். ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த கலரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு குர்தா செட் இதுவும் வந்து ஒரு பிளெயினான ஒரு குர்தா செட் தான். நான் காட்டியிருக்க எல்லா குர்தா செட்டும் வந்து பிளெயினாக இருக்கும். பட் வந்து போடும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குர்தா செட் தான் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே. இந்த குர்தா செட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா இது விண்ணை தாண்டி வருவாயில் வந்து த்ரிஷா வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. லைக் இதே மாதிரி ஒரு குர்தா செட் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த குர்தா செட் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் ஷால் மட்டும் தான் வரும், பேண்ட் வந்து வராது. இதை நான் 534க்கு வாங்கியிருந்தேன். நான் வந்து எல் சைஸ் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்தது. பட் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதோட துப்பட்டா தான். பட் அந்த துப்பட்டாவில் வந்து பண்ணியிருக்கிற டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் அதை வாங்கியிருந்தேனே. பட் வந்து இதை வாஷ் பண்ணும்போது இந்த ஷாலை நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ணும்போது அந்த கலர்லாம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. கலரே இல்லை, வேறு ஏதோ ஒரு கலர் மாதிரி இருந்தது. பட் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து என்ன மாதிரி இந்த துப்பட்டாக்காக தான் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு துப்பட்டாக்காக மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடாதீங்க. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு குர்தா செட் பர்பிள் கலர். எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டாக இருக்கும் பர்பிள் கலர். இது ஒரு டார்க் பர்பிள் கலர். இது ஒரு 3 பீஸ் குர்தா செட். அதாவது உங்களுக்கு குர்த்தி, பேண்ட் அப்புறம் ஷால் இது 3மே வந்து செட்டாக வந்துடும். இதையும் நீங்கள் எல்லா ஒகேஷனுக்கும் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ், கோவில் எல்லாத்துக்குமே வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு குர்தா செட். இது மட்டும் இல்லை, இப்போ நான் காட்டின எல்லா குர்தா செட்டுமே நீங்கள் ஆஃபீஸு ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் இருக்கிற எந்த குர்தா செட் வியர் பண்ணிட்டு போகலாம், ரொம்ப யூனிக்காக தருவீங்க. ஸோ அந்த மாதிரியான குர்தா செட் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ இந்த குர்தா செட்டை வந்து பார்த்துடலாமா. இதில் வந்து ஃப்ளார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிங்க் அண்ட் க்ரீனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ 3 பட்டன்ஸ் வச்சு க்ளோஸ் நெக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலர் டைப்பில் ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது இந்த ட்ரெஸ்க்கு. ஸோ இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த டாப் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கில் வந்து என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதுலேயே வந்து ஸ்லீவ்க்கும் கொடுத்தது வந்து இன்னுமே ஹைலைட்டாக காட்டுது. நான் இந்த குர்தா செட்டை 700க்கு வாங்கியிருந்தேன். நான் எல் சைஸ் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி ஆல்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த குர்தா செட்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ரீத்தபிள் கிளாத்தாக இருக்குது.
இந்த துப்பட்டாவுமே வந்து நம்ம டபுள் சைட் வேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா லென்த்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. பேண்ட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ நான் காட்டின குர்தா செட்லேருந்து உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்ததுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. டாடா.